நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்ன வார்த்தையை கேட்டதுல இருந்து நான் எவ்வளவு பயந்து போயிருக்கேன் தெரியுமா? அவரு கூட உன் மேல எவ்வளவோ பாசம் வச்சிருக்காரு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சந்தோஷமா இருக்காரு. இந்த வீட்டுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டான்னு அளவில்லா சந்தோஷம் அவர் முகத்துல தாண்டவம் ஆடுது. சரியா சொன்னமா நீ. ஆனா சரோஜா, சந்தோஷப்படுறது விக்ரம் மட்டும் இல்லம்மா, நாங்க கூட சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு குறைவா இருக்குன்னு தோணுச்சு. நீ என்னைக்கு வந்தியோ அந்த நிமிஷமே மனசும் நிறைஞ்சிடுச்சு, வீடும் நிறைஞ்சிடுச்சு. இல்ல சரோஜா? பாத்தியா அமிர்தா, உன்னை பத்தி இந்த வீட்டுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா? இப்ப நினைக்கிறதெல்லாம் ரொம்ப குறைச்சல் தான் சரோஜா. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்பவே நினைச்சிட்டு இருந்தோம். அது இப்ப சொல்ல முடியுமா? அப்படியா மாமா? அமிர்தாவை பத்தி தெரியாத விஷயங்கள் இன்னும் இருக்கா? ஏமா இல்ல, ஏன் இருக்க கூடாது? அது சரி சரோஜா, அமிர்தாக்கு என்ன பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்ல மாமா. அமிர்தாவுக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சான், அதான் ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இவ்வளவுதானா? இது பாருமா, ஞாபகம் வரும்போது அவங்கள நினைச்சுக்கிட்டு 2 சொட்டு கண்ணீரை விட்டு மனச சமாதானம் படுத்திக்கணுமா? அதையே மனசுல வச்சுக்கிட்டு சோகமா இருக்க கூடாது. எங்களுக்கும் 1008 துக்கங்கள் இருக்குதான், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? நானும் இவகிட்ட அதான் சொல்லிட்டு இருக்கேன் மாமா. எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இந்த வீட்லயே இருந்துருன்னு சொன்னேன். உனக்காக நான் இருக்கேன்னு சொன்னேன். ஆஹா, என்ன சரோஜா இவ்வளவு சுயநலமா இருக்க? அமிர்தா கிட்ட நாங்க எல்லாரும் இருக்கோம்னு சொல்றதை விட்டு நான் மட்டும் தான் இருக்கேன்னு எல்லா கிரெடிட்டையும் நீ மட்டும் தான் எடுத்துப்பியா? பாத்தியா அமிர்தா, எங்க மாமாவுக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு. இங்க பாரு அமிர்தா, நீ இந்த வீட்ல எவ்வளவு நாள் வேணும்னாலும் இரு. ஒரு வாரம் இரு, 10 நாள் இரு, 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 3 மாசம் இல்ல, 1 வருஷம் கூட இருந்துக்கோ. என்ன சொல்ற? யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன சரோஜா, என்ன சொல்ற? சரிதான். ஆனா மாமா, 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் இல்ல. அமிர்தா இந்த வீட்ல நிரந்தரமா இருக்க போறா. அமிர்தா இந்த வீட்டு பொண்ணு. இந்த வீட்ல இருக்கிற யாரா இருந்தாலும் இத்தனை நாள் தான் இருக்கணும்னு அவளை சொல்ல முடியுமா? அதுவும் கரெக்ட். எனக்கு இது தெரியல பாரு. எவ்வளவு நாள் வேணா இருந்துக்கோமா, லைஃப் லாங். இது கரெக்டா? ஆமா அமிர்தா, நீ இந்த வீட்டு பொண்ணுங்கிறத மட்டும் நீ மறந்துடாத. ராஜி, சரோஜாவுக்கு மருந்து கலந்த பாலா கொடுத்தியா? இன்னும் இல்ல. அந்த பாழ போன அமிர்தா வந்ததுல இருந்து எல்லாமே திருட்டுத்தனமா செய்ய வேண்டியதா இருக்கு. எங்க அவ கண்ணுல பட்டுடுமோன்னு பயமா இருக்கு. பயத்தை தூக்கி போடு ராஜி. அவகிட்ட ஒரு துணி மூட்டை இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ ஒண்ணு சாதாரணமான பொண்ணு இல்ல, அனாதையும் கிடையாது. அவ துணி மூட்டையில என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவளோட கதி என்ன ஆகுதுன்னு பாரு. எங்களை துரத்திக்கிட்டு இருக்கிறத நாங்க கொன்ன நாகராஜா நாகராணியோட பொண்ணா? ஆமா ருத்ரா, தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் கொன்னவன அடியோட அழிச்சிடணும்னு பழி வாங்குற எண்ணத்தோட வந்திருக்கா. அவ பதுங்கிக்கிட்டு இருக்கா. பாய போற நேரம் தெரியல. எதிரிகளை தேடி கண்டிப்பா அவ அழிச்சே தீர்வா. பாபா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அப்புறம் என்னை காப்பாத்துறது யாரு? எதுக்கு பயப்படுற? நான் உன்னை காப்பாத்துறேன். நீ தைரியமாயிரு. ஞாபகத்துல வச்சுக்கோ, நாகராணியோட நடக்க போற இந்த யுத்தம் சுலபமாயிருக்காது. ரொம்ப கடினமான போராட்டம் இது. எதுக்காக சொல்றேன்னா, அவ நாகலோகத்திலிருந்து வந்திருக்கிற நாகராணி. பெத்தவங்களை சாகடிச்சவங்களை பழி தீர்க்கறதுக்காக வந்திருக்க. அது மட்டும் இல்லாம
தன்னோட அம்மாவுடைய சடலத்தையும் கையிலேயே வச்சுக்கிட்டு இந்த மனித லோகத்துக்கு வந்திருக்கிறார் ருத்ரா. இப்படிப்பட்ட ராஜ நாகங்களுக்கு அந்த ஆண்டவன் கொடுத்த வரம் என்ன தெரியுமா? நாகமணியோட உதவியால செத்து போன நாகங்களை உயிரோட வரவழைக்க முடியும். அப்படின்னா பழிங்கிற நெருப்போட வந்திருக்கான்னு சொல்றீங்களா? சந்தேகம் என்ன? உன்னை பழி வாங்கத்தான் இந்த பூலோகத்துக்கே அவ வந்திருக்கா. அதனால அவளோட சக்தியை சாதாரணமா எடை போட்டுறாது. அவ விஷம். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவளை தேடி அழிக்கிறதுல நாம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது நமக்கு எதிராக திரும்பிடும். நம்மளை கூண்டோட அழிச்சிருவான். நம்மளை பழி வாங்க அவளுக்கு 3 காரணம் இருக்கு. அதுக்காக தான் இந்த யுத்தம். பாபா, நாகராணி 3 காரணத்துக்காக நமக்கு எதிராக யுத்தம் பண்ணிட்டு இருக்காளா? ஆமா, அவ அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கி ஆகணும். 2, தன்னோட அம்மாவை உயிரோட எழுப்பி கொண்டு வரணும். நீங்க சொன்ன 2 காரணங்களும் சரிதான். 3வது காரணம் என்ன பாபா? 3வது காரணம் நமக்கும் அவளுக்கும் ரொம்ப முக்கியமா தேவைப்படுற நாகமணி. நாகலோகத்துடைய கௌரவம், அவங்க பாதுகாப்புல இருந்த அந்த நாகமணியை எடுத்துட்டு போக வந்திருக்கா. இதுக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. ருத்ரா, இனிமேதான் நாம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க. காரணம் என்னன்னா, எந்த உருவத்தில் அவ வரான்னு நமக்கு தெரியாது. எந்த உருவத்திலையும் மாறக்கூடிய சக்தி அவகிட்ட இருக்கு. இந்த சக்தியை வச்சுக்கிட்டு தான் மனித லோகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கிறான். அதனால இது ரொம்ப கடினமான வேலை. எந்த விதமான சவால்களையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். அப்படின்னா நீங்க இந்த கோவில போட்டுட்டு வந்த கோட்டை தாண்டி வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லையா? அவள் உங்களால கட்டுப்படுத்த முடியாதா? அந்த நாகராணி உங்க கையில கிடைக்க மாட்டாளா? ருத்ரா, இந்த பைரவன் கால பைரவனோட பக்தன். கூறி வச்சாச்சு. அந்த நாகராணி மாதிரியே எனக்கும் பல சக்திகள் இருக்கு. ஒரே ஒரு தடவை நாம் போட்ட அந்த கோட்டுக்குள்ள அவ வந்தா போதும், முடிவதான். அதுக்கப்புறம் அவ திரும்ப போகவே முடியாது. அப்படின்னா இன்னும் அவ வரலங்கிற தவிப்பு இல்ல உனக்கு? வேண்டா ருத்ரா, எதுக்கும் அவசரப்பட்டு நீ காரியத்தை கெடுத்துறாது. நாளைக்கு அர்த்த ஜாம வரைக்கும் அந்த கோட்டுக்கு சக்தி இருக்கும். அதுக்குள்ள வரணும். அந்த நாகராணி வந்தாகணும். நாம் போட்டிருக்கிற அந்த மாய கோட்டுக்குள்ள கண்டிப்பா சிக்குவா. ஜெய் மகாகாளி. நீ காயத்ரி மந்திரம் படிச்சாலும் சரி, ராமாயணம் மகாபாரதம் படிச்சாலும் சரி, உன்னோட தலையில நான் எழுதியிருக்கிற மலடிங்கிற பேர்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இப்படியே தான் இருக்கணும். குழந்தை இல்லாம ஏங்கி தவிக்கணும். குழந்தை முகத்தை பார்க்காமலே நீ கண்ண முடியாகணும். இத இந்த ராஜேஸ்வரி என்னைக்கோ தீர்மானம் பண்ணிட்டா. இனி எந்த கடவுள் வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணாலும் உன்னால தாயாகவே முடியாது. இத்தனை வருஷம் உன்னை தாயாக விடாம பாத்துக்கிட்டவ இப்ப மட்டும் விட்டுருவேனா?